வாழைக்காய் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சைடிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், ரச சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து லைட்டாக வறுப்பட்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இப்போ இதை ஆற விட்டுறலாம். அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போது வாழைக்காயில் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்ததை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்ததும் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொடியை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் பொடிக்கறி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.